வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணம் இருந்தால் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்களாக போங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகாதீங்க. இது உங்க நாடு, இது உங்களுக்கு சொந்தமான நாடு. உங்களுடைய தாத்தனும் பாட்டனும் வாழ்ந்த நாடு. உங்களுடைய தாத்தனும் முப்பாட்டனும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள். மற்றவர்கள் யாரும் செய்ததை விட அதிகமான தியாகத்தை நாம் செய்திருக்கிறோம். மற்றவர்கள் யாரும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக உரிமை கோர முடியாது, நம்மால் கோர முடியும். நேதாஜியோடு நாம் இருந்திருக்கிறோம், காந்தியோடு இருந்திருக்கிறோம், திப்பு சுல்தானோடு இருந்திருக்கிறோம். மற்றவர்கள் இறந்ததை விட அதிகமாக இறந்திருக்கிறோம். மற்றவர்கள் இறந்ததை விட அதிகமாக நாம் இறந்திருக்கிறோம். மற்றவர்களால் கொல்லப்பட்டதை விட நாம் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டில் வாழ்வதற்கும் அதிகாரத்தோடு இருப்பதற்கும் மரியாதையோடு இருப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கொள்கை ரீதியாக ஒரு சமூகம் வார்க்கெடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சமூகம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கல்வியின் அவசியம், இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய இன்றைய நிலை. அப்ப நம்ம இன்றைய நிலை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல பல சகோதரர்களும் சகோதரிகளும் அழகான முறையில சொன்னீங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது, நாம பாதுகாப்பாக இல்லை, பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகிறது, இடிப்பதற்கென்றே பல பள்ளிவாசல்கள் பட்டியலில் இருக்கிறது என்று சொன்னார்கள். 1992 பாபர் மசூதி என்கின்ற அந்த பள்ளிவாசல் இடிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில், அதே இடத்தில் நாங்கள் பள்ளிவாசலை கட்டித் தருவோம் என்று சிலர் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு எந்த இடத்தில் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதோ அந்த இடத்தில் இருந்து தள்ளி நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து விட்டு இடித்த இடத்தில் வேறு ஒரு கோயிலை கட்டுவதற்குண்டான அனுமதி வழங்கப்பட்டு அந்த கோயிலும் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, 1991 ஒரு சட்டம் கொண்டு வந்தார். ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, ஒரு குருத்வாரா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வேற இருந்தது, இதை இடிச்சுட்டு அவங்க கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனையை யாரும் கிளப்பக்கூடாதுன்றதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா 1991 வழிபாட்டு தலங்கள் உரிமை சட்டம், பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் போது 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்தெந்த நிலையில் யாருடைய கைகளில் இருந்ததோ அது அப்படியே தொடரும். யாரும் அதற்கு பிறகு இது என்னோட இடமா இருந்துச்சு, அது உன்னோட இடமா இருந்துச்சு, 3000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அங்க இருந்தோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தோம் சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது. பாபர் மசூதியை தவிர்த்து, ஏன்னா அந்த பிரச்சனை ஆல்ரெடி இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்த்ததுக்கு பிறகு வேற யாரும் எதையும் கிளப்ப கூடாது என்று சொல்லி பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது சட்டமாகவும் மாறி அந்த சட்டம் இன்னும் நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு வேற எந்த பள்ளிவாசல் பிரச்சனையும் கிளம்பி இருக்கக்கூடாது. ஆனால் அடுத்து கியான்வாபி என்கின்ற ஒரு பள்ளிவாசல் கிளப்பப்படுகிறது. கியான்வாபி பள்ளிவாசல்ல என்ன பிரச்சனை அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த கியான்வாபி என்கின்ற அந்த ஞான கிணறு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசல் இன்று இருக்கக்கூடிய இடத்தில் இதற்கு முன்னர் ஒரு கோயில் இருந்தது, காசி விஸ்வநாதர் ஆலயம். அந்த ஆலயத்தை அவுரங்கசீப் என்கின்ற இஸ்லாமிய அரசன் சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி வருவோம். அவன் இடித்து விட்டு அந்த இடத்துல இந்த பள்ளிவாசலை கட்டினான். இப்பவும் கூட அங்க இருக்கக்கூடிய பல பகுதிகள் ஒரு கோயிலுக்குண்டான விஷயங்கள்லாம் அதுல இருக்குது. என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹவுல் என்று சொல்லக்கூடிய ஒளி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டைன் சிவலிங்கம் தான் என்று சொல்றாங்க. சிவலிங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு சமீபத்தில் வாரணாசியினுடைய கோர்ட்டே என்ன உத்தரவு கொடுக்குதுன்னு சொல்லி கேட்டா, அந்த ஞானவாபி பள்ளிவாசலினுடைய கீழ்தளத்துல இருக்கக்கூடிய பாதாள அறையில் இந்துக்கள் சென்று பூஜை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதியை வழங்குகிறார்கள். எந்த அடிப்படையில் வழங்குகிறார்கள் சொல்லி கேட்டா, இதற்கு முன்னர் இந்த மாதிரி அங்க நடந்து இருக்குது என்று சொல்கிறார். அடுத்து இன்னொரு பள்ளிவாசலுடைய பிரச்சனையை கிளப்புறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மதுரா என்கின்ற இடத்தில் அது கிருஷ்ண ஜென்ம பூமி. எப்படி பாபர் மசூதி இருந்த அயோத்தியா ராம ஜென்ம பூமின்னு சொன்னாங்களோ, மதுராவில் இருக்கக்கூடிய ஷாஹி ஈத்கா என்கின்ற ஒரு பள்ளிவாசல் கிருஷ்ண ஜென்ம பூமி. அப்ப அந்த கிருஷ்ண ஜென்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த மதுரா பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுதான் கட்டப்பட்டது என்று ASI என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில்
ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஒருத்தர் ஒரு இது போடுறார். தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன? ஒரு அரசாங்க ஒரு நிறுவனம் ஒரு தகவலை தர வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து மோடி என்ன படிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்க கேட்டீங்கன்னா கொடுக்கணும். ஆனா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் என்ன படிச்சான்றது தெரியல. இப்ப அது வேற ஒரு பிரச்சனை. இப்படி யாரை குறித்தும் கேட்கலாம். உதாரணத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்ல எவ்வளவு முஸ்லீம்கள் வேலைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் பெறும் உரிமை சட்டம், அதுல நீங்க வந்து கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பதில் தரணும் என்பது கட்டாயம். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை பயன்படுத்தி கேட்கப்பட்ட கேள்வியில் இந்த இடத்தில் இருந்த பள்ளிவாசல் எவ்வாறு வந்ததென்றால் ஏற்கனவே இருந்த கோயில் இடிக்கப்பட்டு தான் வந்ததுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்து ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலையும் நொறுக்குவோம் என்கின்ற ஒரு துணியில பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசுவது சாதாரணமான நாட்கள்லாம் இல்ல, சட்டமன்றத்துல பேசுறாங்க. சட்டமன்றத்தில் யாரு பேசுறதுன்னு சொல்லி கேட்டா, உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடியவர் சட்டமன்றத்தில் என்ன பேசுறாருன்னு சொல்லி கேட்டா, 3 பள்ளிவாசல்கள் தான் நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம், அந்த இடத்துல நீங்க எங்ககிட்ட கொடுத்துருங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கிடையாது. இதற்கு முன்னர் இந்த நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. மகாபாரத யுத்தம் எவ்வாறு நடந்தது தெரியுமா? மகாபாரதம் என்பது ஒரு புராணம். மகாபாரத யுத்தம் எவ்வாறு நடந்தது தெரியுமா? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களை கொடுங்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா கௌரவர்களிடம் கேட்டார், துரியோதனிடம் கேட்டார். அந்த 5 கிராமங்களை அவர் கொடுத்திருந்தார்னு சொல்லி சொன்னா மகாபாரத யுத்தமே நடந்திருக்காது. 5 கிராமங்களை கொடுப்பதற்கு கௌரவர்கள் யோசிச்சதுனால, இது ஒரு ஒரு புராணம், யோசிச்சதுனால தான் மகாபாரத யுத்தம் நடந்தது. மகாபாரத யுத்தத்தில் அந்த கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய 100 பேர் கொல்லப்பட்டார்கள். அங்க பீஷ்மர் என்று சொல்லக்கூடிய பலர் கொல்லப்பட்டார்கள். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அங்கே மரணித்து போனார்கள். அதனால அந்த யுத்தம் நடந்ததற்கு காரணமே 5 கிராமத்தை கொடுக்காம இருந்ததுதான். நாங்க 5 கேட்கல, 3 தான் கேட்கிறோம். பாபர் மசூதி, ஷாஹி ஈத்கா, கியானவாபி, இந்த 3 நீங்க கொடுத்துருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா என்ன நடக்கும்? கேரண்டி இல்லை என்பது மாதிரியான ஒரு பேச்சை பேசுற. அப்ப வெளிப்படையா மிரட்டுற. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் இந்த வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்தது, அந்த வருஷத்துக்கு அப்படி இருந்தது என்று சொல்லி இறங்குவார்களே, ஆனால் இந்த நாடு வந்து நிம்மதியா இருக்காது என்பதற்காகத்தான் இந்த வழிபாட்டு தலங்களுடைய சட்டமே கொண்டு வரப்பட்டது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள், பல வழிபாட்டு தலங்கள் சமணர்களினுடைய, பௌத்தர்களினுடைய விகாரங்களாக, மடப்பள்ளிகளாக இருந்தது. அவை இடிக்கப்பட்டுத்தான் கோயில்கள் கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். இப்ப அவர்கள் கேட்டாங்கன்னா என்ன செய்வோம்? இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தை நீங்கள் தோண்டி பார்த்தால் அதுக்கு கீழே சில பள்ளிவாசலினுடைய எச்சங்கள் இருந்தால் அந்த பள்ளிவாசல் இடத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. நமக்கு பள்ளிவாசலுக்கு சொல்லி கொடுத்துருவாங்களா? கடலூர் நம்ம கலெக்டர் ஆபீஸ் நல்லா தோண்டி பார்த்ததுக்கு கீழே இருக்கக்கூடிய இதை பயன்படுத்தி அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சர்ச் இருந்தது, அந்த சர்ச்சுக்கு கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்துருவாங்களா? இல்ல அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயில் இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துருவாங்களா? மாவட்ட நீதிமன்றத்தை நல்லா தோண்டி பார்த்து அதுக்கு கீழே இருக்கிறத கொடுத்துருவாங்களா? அப்ப நீங்க தோண்டி பார்த்து கொடுப்பது என்பது இன்னைக்கு சட்டத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகிவிட்டது என்றால், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்றால், நாங்கள் கேட்கிறோம், நீங்க கொடு, இல்லைன்னா நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளே வேறு என்பது மாதிரியான ஒரு சூழல் என்பது இந்த நாட்டில் நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. நிலைமை வந்து எப்பவும் நம்ம யோசிக்கிற மாதிரி ரொம்ப சுலபமாலாம் இல்லை, ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இந்த நாடு வந்து சென்று கொண்டு இருக்கிறது. அதை தெரியாதவர்களாகத்தான் நம்ம பலர் இருக்கிறோம். இப்ப இங்க கூட நம்ம இந்த விஷயத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்கிறீங்க, அதுல ஒரு இருவர் தான் வந்து அதற்கு சொல்றீங்க. பலருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குதானே தெரியல. மனசை வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபையில 2002 குஜராத் கலவரம் தெரியுமா என்று கேட்டோம். ஆனால் உண்மையில் பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியல. இங்க தாய்மார்களாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அத்தனை இளைஞர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய சபையில் 2002 நடந்த ஒரு கலவரத்தை குறித்து தெரியவில்லை. எதற்காக அதை குறித்து தெரிந்து கொள்ளணும்? அந்த கலவரத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன நடந்தது? எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? எப்படி கொல்லப்பட்டார்கள்? யாரால் கொல்லப்பட்டார்கள்? என்ன சொல்லி அவர்களுக்கு அந்த மரணம் வந்து சேர்ந்தது? தெரிந்து கொள்வதில்லை. 2002 ஒரு ட்ரெயின் வந்து கோத்ரா என்கின்ற ஒரு ரயில் நிலையத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் தீப்பற்றி எரிந்து அதில் இருக்கக்கூடிய பல பேர் இறந்து போகிறார்கள். அந்த தீப்பற்றி எரிந்ததற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் என்கின்ற ஒரு பொய் பரப்பப்படுகிறது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று வெளிப்படையாக
அங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசினார்கள். 3 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய கலவரக்காரர்கள் இஸ்லாமியர்களை கொன்று குவிப்பதை பார்த்து கொண்டு இருப்பது போன்று வாய்மொழி உத்தரவு அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டது. அன்று போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் இருந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்த உள்துறை அமைச்சர் இருந்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. அங்கே இருந்த அந்த வயர்லெஸ் கருவிகளினுடைய ரெக்கார்டுகள் அளிக்கப்பட்டது. இந்த கலவரத்தை அரசாங்கம் தான் முன்னின்று நடத்தியது என்று குற்றம் சாட்டியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்றும் ஜெயிலுக்குள் இருக்கிறார்கள். சஞ்சீவ் பட் என்று சொல்லக்கூடிய ஒரு IPS அதிகாரி சொன்னார், இந்த கலவரம் நடந்ததற்கு காரணம் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடுதான் இது நடந்தது. இந்துக்களை அவர்களுடைய கோபத்தை முழுமையாக விடுவதற்கு நீங்கள் அனுமதி விடுங்கள், அவர்கள் எந்த வகையிலும் தடுக்காதீர்கள் என்று போலீஸ்காரர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பல இடங்களில் போலீஸ்காரர்களே கலவரத்தை முன்னின்று நடத்தினார்கள். ஆயிரக்கணக்கானவர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பெண்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். குழந்தைகள் சாகடிக்கப்பட்டார்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய சிலிண்டர்கள் வெடிக்க வைக்கப்பட்டது. வீடுகளுக்குள் பெட்ரோல் ஊத்தி அவர்கள் கொளுத்தப்பட்டார்கள். கார்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தடுக்கப்பட்ட அந்த கார்கள் அப்படியே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி பல பேர் கொல்லப்பட்டார்கள். பெண்களுக்கு கொடூரமான மானபங்க சம்பவங்கள் எல்லாம் அங்கே நடந்தது. 8 வயது குழந்தை என்றும் பாராமல் ஒரு குழந்தையுடைய தலையை பாறாங்கல்லில் மோதி கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த கொடூரர்களுடைய உள்ளம் இருந்தது. இதை செய்தவர்கள் எல்லோரும் எங்கே வெளியிருந்து கூட்ட வரப்பட்டவர்கள் இல்லை. நேற்று வரை தங்களோடு வாழ்ந்து தங்களோடு பழகி தங்களோடு இருந்த பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இதை எல்லாம் செய்தார்கள். எங்கள் வீட்டில் பால் ஊற்றக்கூடிய ஒருவர், நாங்கள் பால் ஊற்றக்கூடிய நேரத்தில் அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒருவர், எங்களோடு உணவு உண்ணக்கூடிய ஒருவர், எங்களோடு பேசக்கூடிய ஒருவர், அண்ணன் என்றும் தம்பி என்றும் பேசி பழகியவர்கள் தான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்தார்கள். அவ்வாறு செய்வதற்கு அவர்களுடைய உள்ளங்களில் மிகப்பெரிய வெறுப்பு ஊட்டப்பட்டது. இஸ்லாமியர்களை குறித்த தவறான எண்ணம் அவருடைய உள்ளங்களில் பதிய வைக்கப்பட்டது. தாங்கள் செய்த செயல்களுக்காக அவர்கள் வருந்தவில்லை. எவ்வாறு பல்லாயிரக்கணக்கானவர்களை கொல்லும் போது நான் உணர்ந்தேன் என்று பாபு பஜ்ரங்கி என்பவன் சொன்னான் என்றால், ராணா பிரதாப் சிங் எவ்வாறு ஆயிரக்கணக்கானவர்களை கொண்ட போது உணர்ந்தேனோ அவ்வாறு உணர்ந்தேன் என்று சொன்னான். இந்த கலவரத்தில் பெண்களுக்கும் பங்கிருந்தது. பிஜேபியை சார்ந்த அன்னைக்கு இருந்த சிட்டிங் MLA அந்த பிரச்சனையில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தார். அவரும் அரசு செய்யப்பட்டார். இதெல்லாம் தெரியல. 3000 பேர் அரசாங்க கணக்குப்படி. இன்னைக்கும் சொந்த நாட்டில் குஜராத்தில் அகதிகளை போன்று அங்கே ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கு நடந்த அப்படிப்பட்ட கொடூரங்களினால் பைத்தியம் பிடித்தவர்களாக பல பேர் இன்னும் அங்கே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். என்ன கொடுமை என்றால், இதையெல்லாம் செய்தவர்கள் இன்னைக்கு வெளியில் இருக்கிறார்கள். வெளிப்படையாக பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு பெண்ணினுடைய குடும்பத்தை முழுமையாக அழித்து கொடூரமான பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு அவளுடைய குழந்தையை கொன்று இவளும் செத்துவிட்டாள் என்று விட்டு சென்றவர்களை பல்வேறு வழக்குகளை நடத்தி ஜெயிலில் அடைத்ததற்கு பிறகும் கூட அங்கே இருக்கக்கூடியவர்களினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநருடைய உத்தரவின் அடிப்படையில் இவர்கள் நல்லவர்கள் என்கின்ற ஒரு காரணத்தை பயன்படுத்தி இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை செய்யப்பட்டவர்களை உடனடியாக ஜெயிலில் அடையுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் கூட அவர்கள் இன்னும் ஜெயிலில் அடைக்கப்படாமல் வெளியே சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காணவில்லை என்று அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 30 வருடங்களுக்கு முன்னால் நடந்த 2022 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு கலவரத்தில் இன்னும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை. இதை குறித்து இந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான புரிதலும் இல்லை. என்ன நடக்கிறது என்பதை குறித்து அவர்களுக்கு தெரியவில்லை. தன்னுடைய தங்கையை, தன்னுடைய அக்காளை, தன்னுடைய தாயை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை காப்பதற்கு கடமை பெற்றிருக்கக்கூடிய இளைய சமுதாயம், பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய இளைய சமுதாயம் என்ன நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது கூட தெரியவில்லை. இங்க இருக்கக்கூடிய இத்தனை பெண்களுக்கு இது குறித்து தெரியவில்லை என்றால், பல இளைஞர்களுக்கு இது குறித்து தெரியவில்லை என்றால், எப்படி நீங்கள் இந்த பிரச்சனையில் இருந்து பாதுகாத்துக் கொள்வீர்கள்? ஏங்க அங்க தீப்பத்தி எரிந்து கொண்டிருக்கின்றது, நீங்க கண்களால பார்த்தாதானே அதை அடைக்க முடியும். அதை குறித்து நீங்கள் கண்களை மூடிக்கொண்டிருந்தால் நேற்று அங்கே எரிந்த தீ நாளை நம்முடைய வீட்டில் எரியுமே என்கின்ற விழிப்புணர்வு எப்படி வரும்? இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படிதான் இருக்கு. இங்க நல்லா தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான ஊர். அல்ஹம்துலில்லாஹ். கல்வியை பெற்றிருக்கக்கூடிய மக்கள், மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். ஆனால் வடநாடு அப்படி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய உள்ளங்களில் மத வெறி ஊட்டப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய உள்ளங்களிலும் அந்த மதவெறி ஊட்டுவதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு அவருடைய உள்ளங்களில் மதவெறி ஊட்டப்படுகிறது? ஒரு சக மனிதனை குறித்த வெறுப்பு எப்படி ஊட்டப்படுகிறது? பொதுவாக மனிதர்கள் ஒரு குழந்தையை பார்த்த உடனே எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்க ட்ரெயின்ல வாங்க, தமிழகத்துல பெரிய பட்டை அடித்திருப்பார், பொட்டு வைத்திருப்பார், ஒரு இந்து சகோதரர், பார்க்கும் போதே தெரியும் கடுமையாக இறைவனை வணங்கக்கூடிய ஒரு ஹிந்து. ஒரு சின்ன குழந்தை புர்கா போட்டுக்கிட்டு ஹிஜாப் போட்டுக்கிட்டு சிரிச்சுட்டு நினைச்சுன்னு வச்சுக்கலாம், அவரை மீறி அவர் கொஞ்சுவார் அந்த குழந்தைய. அவருக்கு அது பெரிய வித்தியாசமே தெரியும். அந்த குழந்தை முஸ்லீம், அந்த குழந்தை ஹிஜாப் போட்டுருக்கலாம் தெரியாது, ஒரு குழந்தையாகத்தான் பார்ப்பாங்க. அவர் ஹிந்துவாக இருப்பார், இந்த குழந்தை முஸ்லீமாக இருக்கும். மனிதனுக்கு இயல்பாக ஒரு அதே மாதிரிதான் மாற்று மத நமக்கும்
ஒரு குழந்தை, அந்த குழந்தை எந்த மதம்னா நம்ம யோசிக்க மாட்டோமே, இந்து மதமோ கிறிஸ்துவ மதமோ இருக்கும். அந்த குழந்தை சிரிக்குதுன்னா நாம நம்ம மதம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக அந்த குழந்தைய கண்ணத்தை அப்படி கிள்ளி விட்டு போயிடுவோம், சிரிச்சுக்கிட்டு போயிடுவோம். இயல்பாக மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயம். மதங்களை பார்க்க மாட்டோம். அந்த இடத்துல குழந்தையை குழந்தையாக பார்ப்போம், அன்பை பொழியக்கூடியவர்களாக இருப்போம். இது மனிதர்களுடைய இயல்பு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நாட்டில்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரிப்தா தியாகின்னு சொல்லிட்டு ஒரு பெண் உத்தரப்பிரதேசத்துல முசாஃபர்பாத் என்கின்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த பெண் ஒரு 8 வயது சிறுவனை அடிக்க சொல்கிறார். யாரை வைத்து? சக மாணவர்களை வைத்து அடிக்க சொல்கிறார். அந்த மாணவன் நின்று கொண்டு அழுது கொண்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தனையா வந்து அடிக்க சொல்றான். ஒவ்வொரு சிறுவனா வந்து அடிக்கிறான். பலார் பலார் கணக்கு அறையறான். அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கிறான். ஒரு மாணவன் அடிக்கிறதுக்கு யோசிக்கிறான். தன்னுடைய கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட் இல்ல, சக மாணவன் அடிப்பதற்கு யோசிச்சுக்கிட்டு அடிக்காம நிற்கக்கூடிய நேரத்துல என்ன அடிக்காம இருக்க, நல்ல அடி. அந்த பையன் லேசா அடிக்கிறான். இல்ல வேகமா அடி. அந்த பையன் முதுகுல அடிச்சிட்டு போறான். அப்போ அந்த பெண் சொல்கிறாள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் இப்படித்தான் அடிக்கப்பட வேண்டியவர்கள். அந்த பெண் சொல்றான், இஸ்லாமியர்கள் இப்படித்தான் அடிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு கல்வியே வருவதில்லை, இப்படித்தான் அடிக்கணும். எப்படி ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருக்கும் கல்வி வராம இருக்கும்? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் எப்படி முட்டாள்களாக இருப்பார்கள்? அப்ப அபுல் கலாம் ஆசாத் யாரு? அப்துல் கலாம் யாரு? இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் என்று நீங்கள் சொல்லக்கூடிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடிகளை உருவாக்கக்கூடிய, இன்னைக்கு இந்தியாவினுடைய பெருமை என்று நீங்கள் உலகில் பீத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐஐடிகளை உருவாக்கிய, கூகுளினுடைய சிஓவாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை படித்த அந்த ஐஐடியை உருவாக்கியது யார்? இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாத். அவர் ஒரு லாயர். அப்துல் கலாம் ஒருத்தர் இருந்தாரு, இந்தியாவுடைய பிரசிடென்டாக இருந்தாரு. நியூக்ளியர் மேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். போக்ரான் அணுகுண்டு வெடிப்பில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தார். இந்தியாவை தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாற்றினார். அணுகுண்டு வேணும் வேணாம் இரண்டாவது. நீங்கள் இன்னைக்கு எதை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று சொல்லிக் கொள்கிறீர்களோ, அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை இந்தியாவில் உலகத்தில் செல்ஃப் ரிலையன்ட் என்று சொல்லக்கூடிய தற்சார்பு நிலைக்கு கொண்டு சென்றதில் மிக முக்கியமான பங்கு வகித்த பல்வேறு விஞ்ஞானிகளில் அப்துல் கலாம் இருக்கத்தான் செய்யறாரு. இன்னைக்கு சூரியனுக்கு விண்கலம் அமைச்சிருக்கிறீங்க, சாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். விஞ்ஞானிகளில் மதங்களை நம்ம பார்க்க வேண்டியதில்லை, அவர்கள் இந்த நாட்டுக்காக செய்கிறார்கள். யாரை எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும். நீங்கள் என்ன சொல்றீங்க? இஸ்லாமியர்கள் எல்லாம் முட்டாள்கள் சொல்லி தான் அந்த பெண் அடிச்சாங்க. சக மாணவர்களை அடிக்க சொன்னார். அடிக்கும் போது அந்த மாணவன் அழுகிறான். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழியாவே தெரியலையே, தன்னுடைய பிள்ளை எப்படி அடிக்க சொல்லுவாங்களா? மதத்தின் பெயரால் அடிக்க சொல்லுவாங்களா? அவ்வாறு அடித்தால் அந்த பிள்ளைகள் எவ்வாறு வளரும் என்று அவர்கள் யோசிக்க மாட்டார்களா? செய்கிறார்கள் இதை. கர்நாடகாவில் ஹிஜாப் அணிந்த பெண்கள் படிக்க கூடாது என்று தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அது அவருடைய மத உரிமை. கேட்கவில்லை யாரும். எங்க ஸ்கூலுக்கு வரக்கூடியவர்கள் மத அடையாளங்களோடு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. இது மத அடையாளம் இல்லைங்க, இது எங்களுடைய உடை. இது எங்களுடைய உடைங்க. இது இப்படித்தான் உடை அணிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் யூனிஃபார்ம் அணிவதற்கு தயார். யூனிஃபார்மோடு சேர்ந்து தலையை மறைத்துக் கொள்கிறோம், அவ்வளவுதான். யூனிஃபார்ம் அணிய மாட்டோம் சொல்லல, யூனிஃபார்ம் அணிகிறோம், கூட தலையை மறைத்துக் கொள்றோம், அவ்வளவுதான். தலையை மறைக்க சொல்லி இந்த மார்க்கம் சொல்கிறது. அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தலைமுடியை தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. யூனிஃபார்முக்கு எதிரானவர்கள் இல்லை, யூனிஃபார்ம் போடுறோம், தலையை மட்டும் மறைத்துக் கொள்கிறோம். பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு அதுவும் இல்ல. ஆண் மாணவர்கள் வழக்கம் போல யூனிஃபார்ம் போட்டு வராங்க. பெண்களுக்கு மட்டும் தலையை மறைத்துக் கொண்டு வேற எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வருவது இல்லையா? சீக்கிய மாணவிகள் தலையை மறைத்துக் கொண்டு வருகிறார்களா இல்லையா? சீக்கிய சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தலையை மறைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆண்கள் அணிவது போன்றே டர்பனை அவர்களும் அணிகிறார்கள். அவ்வாறு அணியக்கூடிய நேரத்தில் பெங்களூரில் ஒரு பெண் தடுக்கப்படுகிறார். தடுக்கப்பட்ட அடுத்த சில நாட்களில் சீக்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க. அடுத்த நாளே அந்த பெண் அனுமதிக்கப்படுகிறார். அப்ப அந்த சீக்கிய பெண்ணுக்கு தலையை மறைத்துக் கொள்வதற்கு படிப்பதற்கு அனுமதித்த அதே கர்நாடகாவில் ஏன் இஸ்லாமிய பெண்கள் தலையை மறைத்துக் கொள்வதற்கு தடுக்கப்பட்டார்கள்? இன்றைக்கு வரை அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இன்றைக்கு வரை ஏன் தடுக்கப்படுகிறார்கள்? அதை ஏன் பெரும்பான்மையானவர்கள் சரி என்று பார்க்கிறார்கள்? அப்ப இங்க எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கணும். எந்த அளவிற்கு மக்களினுடைய மனதில் நம்மை குறித்த தவறான எண்ணம் பரப்பப்படுகிறது என்று பார்க்கணும். எவ்வாறு அவர்களால் சிந்திக்க முடியல? கழுத்தில் ஒரு சிலுவையை அணிந்து கொண்டு ஒருவரால் செல்ல முடிகிறது. இந்து பெண்கள் சிறுமிகள் தலையில ஒரு நெற்றியை ஒரு பொட்டு வைத்துக் கொண்டு செல்ல முடிகிறது. அது உங்களுடைய உரிமை, நாம எதுவும் கேட்கல. அப்படிப்பட்ட ஒன்றுதானே இந்த தலையில் முக்காடு அணிவது. ஒரு பெண் எந்த மதத்தை சார்ந்தவள் என்று பார்த்த உடனே தெரியாதா? மதங்களை பற்றி எங்களுக்கு இல்ல, நாங்க யூனிஃபார்ம் என்பது எதற்காக? பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. நல்ல பணம் இருக்கிறவன் பலபலன்னு சட்டை போட்டுட்டு போவான், பணம் இல்லாதவன் கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு போவான், எல்லாரும் ஒரே மாதிரி சட்டை போட்டுட்டு போவோம் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்மிலேயே பல விதிவிலக்குகள் இருக்கிறது. ஆர்மியிலேயே இருக்குது. ஆர்மியில் ஜெனரலாக இருக்கக்கூடிய பல சீக்கியர்கள் டர்பன் அணிந்திருக்கிறார்கள்.
அது அவருடைய மத உரிமை, அவர்கள் ஆடை உரிமை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. ஆனால் இந்த உரிமை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பல இடங்களில் பறிக்கப்படுகிறது. அதை பலர் சரி காண்கக்கூடிய நிலைமையும் இன்னைக்கு இருக்கு. வசதியாக சில விஷயங்களை மறந்துடுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்குது. சேத்தன் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரெயின்ல பல பேரை சுட்டுக் கொன்றார். இஸ்லாமியர்களாக தேடி தேடி போய் சுட்டுக் கொன்றார். சேத்தன் சிங் ஒரு ஆர்பிஎஃப் சோல்ஜர் சுட்டுக் கொன்றார். என்ன சொல்லிட்டு சுட்டுக் கொண்டார்? இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போ, இங்க இருக்கக்கூடியவனா இருந்தா நீ பேசாம மோடிக்கும் யோகி ஆதித்யநாத் ஓட்டு போறதா தான் இல்லைன்னா நீ வெளியே போ என்று சுட்டு சாகடித்தார். எப்படி ஒரு மனசு வந்துச்சு அவருக்கு? அப்பாவிகளையே சுட்டுக் கொண்டாரு. காலை 5 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போனவன், ஒளி செய்ய போனவன் சுட்டு காலி பண்ணிட்டார். தாடி வச்ச பெரிய தாடி வச்சாலும் சக மனிதனை கொள்வதற்கு எப்படி மனசு வருது? எந்த காரணம் இல்லாமல் கொள்வதற்கு எவ்வாறு மனது வருகிறது? நடக்குது. சில நாட்களுக்கு நடந்த சம்பவம். ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா என்கின்ற ஒரு நகரம், பெரிய இந்த மாதிரி கோட்டா என்கின்ற நகரம் எப்படின்னு சொன்னா பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஐஐடில படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதற்கு ஜேஇஇன்னு ஒரு பரீட்சை இருக்கு. இந்த ஜேஇஇ என்கின்ற பரீட்சையை வெற்றி பெறுவதற்கு பயிற்சி கொடுப்பதற்கு இந்தியாவிலேயே மிக ஃபேமஸான நகரம் எதுன்னு சொல்லி கேட்டா கோட்டா தான். அந்த கோட்டா என்கின்ற நகரத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்த 3 இஸ்லாமிய ஆசிரியர்கள் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் 2 நாளைக்கு முன்னாடி. என்ன காரணம் சொல்லி கேட்டா, அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், இஸ்லாமிய மதம் மாற்றுகிறார்கள், லவ் ஜிஹாத் செய்கிறார்கள் என்று சொல்லி மதம் மாற்றி 3 பேர் சஸ்பெண்ட். நேற்று அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த குழந்தைகள், பிற மதத்தை சார்ந்த சிறுவர்கள் நின்று அழுது கொண்டு இருக்கு. எதற்கு நீங்க அவங்கள மாத்தினீங்க? அவங்க அந்த மாதிரி எந்த தவறும் செய்யவில்லை, நீங்க பொய் சொல்றீங்க, யாரோ ஒரு சிலருடைய காரணத்துக்காக நீங்க செய்யறீங்க. என்ன நடந்துச்சு ராஜஸ்தான்ல? ஒன்னே ஒண்ணுதான் நடந்துச்சு. ராஜஸ்தான்ல ஆட்சி மாறிச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் போயிட்டு இன்னைக்கு வந்து பிஜேபி வந்திருக்கு. இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன நடக்கும்? இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் ஒன்னொன்னாக செய்ய ஆரம்பிப்பார்கள். மத்திய பிரதேசம் என்கின்ற மாநிலத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்ன முடிவு செஞ்சாங்க தெரியுமா? பொது இடங்களில் கறி விற்க கூடாது. இதான் முதல்ல மக்களுக்கு ரொம்ப முக்கியமான, மக்கள் முன்னேறுவதற்கு தேவையான ஒரு அறிக்கையை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லிட்டா, இந்த மத்திய பிரதேசத்தில் ஆட்சி மாறணும். இதை யாரு செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் செய்யறாங்க. ஒரு இஸ்லாமிய டீச்சர் பெண் பள்ளிக்கூடத்துக்கு அவங்க டீச் பண்றதுக்காக போகக்கூடிய நேரத்தில் சக மாணவர்கள் ஒரு டீச்சரை மோசமான வார்த்தைகளால் சொல்றாங்க. அந்த பெண்ணை வந்து கிண்டல் பண்றாங்க, கொச்சையான வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்ணை கிண்டல் பண்றாங்க. அந்த பெண், அந்த டீச்சர் அழுது கொண்டே ஓடுறாங்க. முஸ்லிம் டீச்சர். அந்த பெண்ணுக்கு நடத்தப்படுகிறது அந்த கொடுமை. அப்போ குறிப்பாக இஸ்லாமியர்களின் மீதான வெறுப்பு என்பது கல்வி நிலையங்களில் இன்றைக்கு வடநாட்டில் தொடர்ச்சியாக விதைக்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் இந்த கல்வியை வெறுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் கொண்டு செல்லப்படுகிறது. கல்வியை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலை உருவாகிறது என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் கல்வியை பெறுவதை இங்கு இருக்கக்கூடிய பாசிச சக்திகள் விரும்பவில்லை. அவர்களுக்கு கல்வி எப்பவுமே எரிச்சல் மூட்டக்கூடியதுதான். ரொம்ப தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் கல்வி பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இடஒதுக்கீடுன்னு சொல்ல உடனே வேணாம் வேணாம் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்? சாதாரணமாக தெருவில் செருப்பு தைத்துக் கொண்டிருந்தவர், தெருவை பெருக்கிக் கொண்டிருந்தவர், இவருடைய பிள்ளைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிட்டா நாளைக்கு யார் நம்ம மதிக்கிறது? மத்தவன் படிக்க கூடாது, நாம மட்டும்தான் படிக்கணும் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிறது. இஸ்லாமியர்களுக்காக அடுத்த படியில என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா, கொள்வது கூட தவறில்லை என்பது மாதிரியான சித்தாந்தம் நடக்குது. படிப்பு மட்டும் இல்லை, சாகடிக்கிறது கூட தப்பில்லை என்பது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்புகள்ல, பேஸ்புக்குகள்ல நடந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு கர்நாடகா என்கின்ற ஒரு மாநிலத்துல ஒரு தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த தேர்தல்ல கோஸ்டல் கர்நாடகான்னு சொல்லக்கூடிய கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடகா பகுதிகளில் அதிகமாக ஜெயிச்சது பிஜேபி. அதை ஜெயிச்சதற்கு காரணம் என்ன என்பதை வாஷிங்டன் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய உலகினுடைய பெரிய ஒரு பத்திரிகை தன்னுடைய ஆட்களை நிர்ணயித்து யோசிச்சு பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டா, அஸ்த்ரா என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் குழுமம் பூஜாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 20-25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞரால் நடத்தப்படுது. லட்சக்கணக்கான பேர் அதில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியாக முஸ்லிம்களை குறித்து தப்பான எண்ணம் பதியப்பட்டுக் கொண்டே இருக்கு. முஸ்லிம்கள் மோசமானவர்கள், முஸ்லிம்கள் அயோக்கியர்கள், முஸ்லிம்கள் இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள், முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எதுவும் செய்யவில்லை, இந்துக்களை திப்பு சுல்தான் கொன்றார், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் முஸ்லிம்கள் தான். இன்னைக்கு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். என்ன பேசிட்டு இருக்காரு தெரியுங்களா? தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? HRNC என்று சொல்லக்கூடிய இந்த ஹிந்து அறநிலையத்துறைன்னு சொல்லுவாங்க, கோயில்களை எல்லாம்
அங்க இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து பாய்மார்களுக்கு பைசா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு வர. அங்க இருக்கக்கூடிய பைசாவை எடுத்து பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய இமாம்களுக்கு எல்லாம் பைசா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறார். உண்மையா கொடுக்குறாங்களா? அது பொய். வக்ஃபு போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, வக்ஃபு போர்டே கொடுக்குது. பல நேரங்களில் பைசா வந்து சேர்றது இல்லை இமாம்களுக்கு, அது வேற விஷயம். ஆனா இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய காசை எடுத்து, உண்டியில் இருக்கக்கூடிய காசை எடுத்து முஸ்லீம் பாய்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல வரும்போது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இன்னொரு சக மனுஷன் கிட்ட பேசிட்டு வரா. எப்படி அவருக்கு இந்த தகவல் போச்சு? இந்த செய்தி அவருக்கு சொன்னது யாரு? வாட்ஸ்அப் பேஸ்புக்குகள்ல வரக்கூடிய தகவல்களை இன்னைக்கு மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக. அப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் கண்ணியத்திற்கு உரியவர்களே, தொடர்ச்சியாக உங்களுக்கு எதிரான பிரச்சனை பரப்பப்பட்டுக் கொண்டே இருக்குது. உங்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் என்றால் மோசமானவர்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் என்பது தொடர்ச்சியாக மனதில் விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, திட்டமிட்டு விதைக்கப்படுது. இது என்ன செஞ்சிரும்? இதனால பெரிய நஷ்டமா என்றால் பெரிய நஷ்டம். இதனால இது பெரிய பாதிப்பை கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஜெர்மனி என்ற ஒரு நாடு இருந்ததுங்க. ஹிட்லர்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரண்டாவது உலக போர்ல இப்படி சின்னோட மீஸ் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார்ல, ஹிட்லர். அப்படி பயங்கரமா பேசுவார். இன்னைக்கு மோடியை கூட இன்னைக்கு ஹிட்லரோட ஒப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. சும்மா சொல்லல. இன்னைக்கு நீங்க இந்த கூகுள்லாம் பாத்திருக்கீங்களா? கூகுள் உங்க பிள்ளைங்க எல்லாம் சர்ச் பண்ணும் பாத்தீங்களா? ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி தான் நீங்க பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க. அந்த கூகுள்ல போய் பாசிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு தெரியுங்க. பாசிஸ்ட்னா என்ன? மக்களை கொன்று குவிக்கக்கூடிய மோசமான ஆட்சியாளர் என்று அர்த்தம் ஏறக்குறைய. அப்படின்னு போட்டுட்டேன்னா மோடியினுடைய முகத்தை காட்டுது. எது? கூகுள். அதுவே தேடி காமிக்குது. நம்மளால யாருமே சொல்லிக் கொடுக்கல, முஸ்லிம்கள் எல்லாம் சொல்லல. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டராவே சொல்லக்கூடியது. அது சொல்லுது மோடியை பாசிஸ்ட் சொல்லுது. உடனே நீங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாசிஸ்ட் தான் ஹிட்லர். இப்படி இருப்பார். நாசி கட்சின்னு ஒரு கட்சி அவர் ஜெர்மனியில் நடத்தினார். லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார். சாகடிச்சதெல்லாம் யாரு? அந்த யூதர்களை கொன்று குவித்ததெல்லாம் யாரு? சாதாரண ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு பார்மசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர் சக மனுஷனை கொள்றான். ஒரு டாக்டர் யூதன் என்கின்ற ஒரு காரணத்துக்காக அந்த சிறுவனுக்கு விஷ ஊசியை போட்டு கொள்றான். ஒரு இன்ஜினியர் ஒரு ட்ரெயின் இதுல போகிக்குள்ள நிறைய பேரை நூற்றுக்கணக்கானவர்களை போட்டு அடைச்சி மூடி கொள்றான். ஒரு கெமிக்கல் படித்த ஒரு ஆளு நூற்றுக்கணக்கான பேரை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு விஷப்புகையை வைத்துக் கொள்றான். இதெல்லாம் நம்ம கதை சொல்லல, இதெல்லாம் நடந்துச்சு. 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. 1948 ஜெர்மனியில் யூதர்கள் இவ்வாறு கொல்லப்பட்டார்கள். ஹாலோகாஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. பெரும் கொலை நடந்தது. இதை எவ்வாறு சக மனிதர்கள் செய்தார்கள்? சக மனிதர்களை வெறுக்கக்கூடிய எண்ணத்தை அவர்கள் உள்ளத்தில் ஊட்டியது எது? நாசி என்கின்ற சித்தாந்தம் ஊட்டியது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யூதர்கள் தான் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவருடைய உள்ளங்களில் பதிய வைத்தார்கள். அதே மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு எதிராக இந்தியாவில் இன்றைக்கும் விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஹாலோகாஸ்ட் மெமோரியல் மியூசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியான இனப்படுகொலைகளை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பு சொல்கிறது 2024 வந்துட்டோம்ல, இந்தியா மிகப்பெரிய இனப்படுகொலையை எதிர்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு இனப்படுகொலை நடக்க வேண்டும் என்றால் ஏராளமான விஷயங்கள் 1 2 3 4 சொல்லி பல விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. அதில் பெரும்பான்மையான விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது. இந்தியாவில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பாக்கி. இன்னும் சில நாட்கள் நடந்துரும் என்று சொன்னது. இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க உகாண்டா என்கின்ற ஒரு நாட்டில் இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கலவரம் நடக்கும் என்று கணித்து சொன்னவர்கள். அப்படியே நடந்துச்சு. அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்தியாவில் 2024 நடக்க போதும் சொல்றாங்க. 2024 தேர்தலை ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க, அடுத்ததுதான். அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுதா? அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியறது கிடையாது. அதெல்லாம் பத்தி நமக்கு என்னத்துக்கு என்பது போன்ற ஒரு சம்பவத்தில் ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரஜினி சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரஜினி சங்கியா இருந்தா என்ன, சங்கியா இல்லைன்னா என்ன பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ரஜினி சங்கி கிடையாது. இந்த லால் சலாம்னு ஒரு படம் வந்துச்சு, சரிங்களா? வேலூர் மாவட்டத்துல ஒரு தியேட்டர் வாசல்ல தாடி வச்சு தொப்பி போட்டு ஒரு பாய் ஃபாத்தியா ஓதுறார். அல் ஃபாத்திஹா எதுக்குடா ஓதுற? படம் வெற்றி பெறணுமா? ஏன் அதை மொய்தீன் பாயா நடிச்சிருக்கிறான்? யார்? ரஜினிகாந்த் மொய்தீன் பாயா நடிச்சதுனால ஒரு பாயா நடிச்சார்ல. அப்படியே இஸ்லாமிய சமுதாயம் அதனால பூத்து குலுங்கிடுச்சு. அவர் பாயா நடிச்சதுனால அவருக்கு லட்சக்கணக்கில் வந்துச்சு, அவர் பொண்ணுக்கு பணம் வந்துச்சு. உனக்கு என்ன வந்துச்சு? நீ நடுத்தரோட தான் நிக்கிற, இன்னும் நடுரோட்டில் தானே இருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்திற்கு என்ன கிடைத்தது? உன்னுடைய சமுதாயத்திற்கு என்ன கிடைத்தது? உன்னுடைய மார்க்கத்திற்கு என்ன கிடைத்தது?
மானம் கெட்ட சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. அந்த படத்தினுடைய வெற்றிக்காக பயந்து ஃபாத்தியா ஓதிக்கிட்டு இருக்கிறான். இந்த பைத்தியங்களை நிறைந்து இருக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கு. பைத்தியங்கள் தான். மார்க்கமும் தெரியவில்லை, சமூகத்தை குறித்தும் அறிவில்லை. மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை தியேட்டர் வாசலில் நின்றுட்டு பாத்தியா ஓதி அறிவற்றவர்களே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்தெல்லாம் ஒரு கவலையே கிடையாது. என்ன எதை பற்றியும் அவர்களுக்கு யோசனையே கிடையாது. இவ்வளவு மோசமான ஒரு சூழலை போய்கிட்டு இருக்கிறோமே, இதற்கு எப்படி கல்வி தீர்வாக இருக்கும்? இன்னைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து சொன்னதா சும்மா கொஞ்சோன்னு சொல்லி இருக்கிறோம். இந்தியாவில் நமக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை பத்தி பேசணும்னா ஒரு 10-15 மணி நேரம் தொடர்ச்சியா பேசலாம். ரமலான் 30 நாள் உரைன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, 30 நாள் உரை, இன்னும் 60 நாள் உரை கூட செய்யலாம். அந்த அளவுக்கு அநியாயம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல. 2014 அந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரையும் கொல்லப்பட்டவருடைய பட்டியலை குறித்து பேச வேண்டுமையானால், அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை குறித்து பேச வேண்டுமையானால் 300க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. முகமது அஹ்லாக்ல ஆரம்பிச்சு சமீபத்தில் இத்ரீஸ்னு சொல்லி ஒருத்தர் செத்து போனோம் பெங்களூர்ல. மாட்டின் பெயரால் மட்டும் அடித்துக் கொள்ளப்பட்டவர்கள். ஒரு ஹாஃபில் குர்ஆனை மனனம் செய்த ஒரு சிறுவன் ஹரியானா என்கின்ற ஒரு மாநிலத்தில் இருந்து டெல்லியில போய் ரமலானுக்கான உடையை வாங்கி கொண்டு திரும்பக்கூடிய நேரத்தில் பசிக்குது என்று சாப்பிடுவதற்காக தான் கொண்டு வந்திருந்த பிரியாணி பொட்டலத்தை பிரிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரியாணி பீஃப் பிரியாணி என்று சொல்லி அங்கேயே வைத்தவனை அடித்து கத்தியால் குத்தி தூக்கி பிளாட்பாரத்தில் பிணமாக வீசினார்கள். அன்றைய பெருநாளை தன்னுடைய பிள்ளையோடு கொண்டாட வேண்டும் என்று ஆசையோடு இருந்த அந்த ஜுனைத் என்கின்ற சிறுவனுடைய தாய் இன்னைக்கும் அழுது கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் 30 ஜூஸ் குர்ஆனையும் மனனம் செய்து ஹாஃபில் என்கின்ற பட்டத்தை பெற்று தொழுகையை தலைமையேற்று நடத்துவதற்கு தகுதி படைத்த ஒரு மனிதனாக உருவாக்கிய தன்னுடைய பிள்ளை பிணமாக வந்து கிடப்பதை பார்த்து எந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த நாட்டில் நடந்துச்சு. மாட்டுக்கறியின் பெயரால் நடந்துச்சு. இதை பற்றி பேசுவதற்கே பல மணி நேரங்கள் ஆகும். ஆனால் இதற்கு எவ்வாறு கல்வி தீர்வாக அமையும்? எவ்வாறு இதற்கு விழிப்புணர்வு தீர்வாக அமையும்? முதல்ல நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த நேரத்தில் கல்வி என்று சொன்ன உடனே உடனே பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் அது மட்டும் இல்லை, மார்க்கத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்தையும் ரெண்டையும் அறிந்து கொள்ளணும். கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாகவும் நம்முடைய சமுதாயத்தை உருவாக்கும். வெறும் மார்க்கத்தை மட்டும் கற்றுக்கொண்டு உலகத்தை குறித்தில்லை என்றாலும் பிரச்சனை, உலகத்தை மட்டும் வைத்துக் கொண்டு மார்க்கம் இல்லை என்றாலும் பிரச்சனை. ரெண்டும் இருக்கணும். மார்க்கம் உலகம் என்று கல்வி இரண்டாக இல்லை. கல்வி என்பது ஒண்ணுதான். எந்த கல்வி இறைவனை குறித்த அச்சத்தை அதிகப்படுத்துகிறதோ அந்த கல்வி சிறந்த கல்வி. அந்த கல்வியாளர்கள் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் யார்? அறிஞர்கள். அப்ப இறைவனை அஞ்சக்கூடிய கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தினுடைய தேவையாக இருக்கிறது. சமீபத்தில் நடந்த சில வழக்குகளை நீங்கள் பாருங்கள். இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நமக்கு மட்டும் இல்லை இந்த பிரச்சனை, இஸ்லாமியர்களை தான் ஃபர்ஸ்ட் குறி வச்சு அடிக்கிறான். ஆனால் சஞ்சீவ் பட் என்கின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். என்ன காரணம்? இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசினார் என்பதற்காக. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசினார், உண்மையை பேசினார். ஏன்னா 2002 கலவரத்தில் கொன்றது இந்த அரசாங்கம் கொன்றது. இதற்கு பின்னணியில் அமித்ஷா இருந்தார், மோடி இருந்தார் என்று வெளிப்படையாக பேசினார். வெளிப்படையாக பேசியதுடைய காரணமாக சஞ்சீவ் பட் என்கின்ற ஐபிஎஸ் அதிகாரி மிகப்பெரிய பொருளாதாரத்தோடு அதிகாரத்தோடு வெளியில் சுற்றி கொண்டிருக்க வேண்டியவர் இன்னைக்கு ஜெயிலில் கிடக்கிறார். ஜெயிலில் இருந்து தன்னுடைய பிள்ளைக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் சொல்கிறார், அம்மா என்னை நீ ஒன்றுத்திற்கும் ஆகாதவன் என்று நினைச்சிடாத, பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லிடாத. நான் உண்மையை சொன்னேன், உண்மையை சொன்னதற்காக நீங்க ஜெயிலில் இருக்கிறேன். சஞ்சீவ் பட் நீங்க ஜெயிலில் இருக்கிறார். பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு ஜெயிலில் இருக்கிறார். இந்த பில்கிஸ் பானு என்கின்ற இந்த பெண், அந்த பெண்ணுக்கு நீதி கேட்க வேண்டும் என்பதற்காக தீஸ்தா தால்வத் என்கின்ற மற்றொரு இந்து சகோதரி. அதே மாதிரி ஒரு பேக்கரி வழக்கு, இஹ்சான் ஜாஃப்ரி என்கின்ற ஒரு எம்பி எரித்துக் கொல்லப்பட்டார். இந்த வழக்குகளை கைகளில் எடுத்து நடத்திய தீஸ்தா தால்வத் என்கின்ற ஒரு இந்து சகோதரி இன்னைக்கு ஜெயிலில் அடைக்கப்பட்டு பிணை கொடுக்கப்பட்டு பெரும் சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். ஏராளமானவர்கள் பெரிய பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரினுடைய பேரன் ஜெயிலில் கிடக்கிறார். பல இடதுசாரி சகோதரர்கள் ஜெயிலில் கிடக்கிறார். பொய் குற்றச்சாட்டு எல்லாமே. விவசாயிகள் இன்னைக்கு அங்க என்ன அடி வாங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் இன்னைக்கு விவசாயிகள். ஒரு கொடூரமான ஒரு சூழல்ல இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது.
ஆனால் இவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இருக்குது. உச்ச நீதிமன்றத்தில் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஹரியானா என்கின்ற மாநிலத்தில் சண்டிகர் என்கின்ற ஒரு நகரம், அந்த சண்டிகர் என்கின்ற நகரத்தில் மேயர் சொல்லுவாங்க. இந்த மேயர் என்கின்ற இந்த தேர்தலில் 36 சீட்டு, 20 சீட்டு காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்கு இருக்கு. இந்தியா கூட்டணி இன்னைக்கு சொல்றாங்க, அது கிட்ட 20, 16 பிஜேபி கிட்ட இருக்கு. இப்ப யார் ஜெயிப்பா? 16 வச்சிருக்கக்கூடிய பிஜேபி ஜெயிச்சு 20 வச்சிருந்தவன் தோத்துட்டான். என்னடா இது அநியாயமா இருக்கு? 20 இருக்கிறவன் தோத்துட்டான், 16 இருக்கவன் தான் ஜெயிச்சா. எப்படா ஜெயிச்சான் அப்படின்னா, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்படி உட்கார்ந்து வாக்கு சீட்டு என்றார். 36 சீட்டு தானே, 36 இப்படி எண்ணிட முடியாது. 1 2 3 4 5 குழந்தை கிட்ட கொடுத்தா கூட எண்ணும். அவர் எப்படி என்றார் தெரியுமா? 1 2 ஒரு இன்ட் மார்க், ஒரு இன்ட் மார்க். அங்க ஒரு இது இங்க வர பாத்துக்கிறார். அங்க இருந்து ஒரு லைவ்ல கேமரா லைவ்ல ஓடிட்டு இருக்கு, அதை வேற பாத்துக்கிறார். அப்படி அடிச்சு 8 சீட்டை காலி பண்ணிட்டார். வாக்கு சீட்டுல தப்பா நீங்க ஏதாவது மார்க் பண்ணீங்கன்னா அது செல்லாதுன்னு போயிடும். 8 ஆம் ஆத்மியினுடைய கரெக்டா 8 மட்டும். அவன் பிஜேபி எல்லாமே கரெக்டா ஓட்டு போட்டிருக்கான். ஆம் ஆத்மியில 8 பேர் தப்பா ஓட்டு போட்டான். 8 மட்டும் இன்ட் பண்ணிட்டு 36 சீட்டில் என்ன 8 செல்லாம போயிடுச்சு. அதனால இந்தியா கூட்டணிக்கு வெறும் 12, இவர்களுக்கு 16, ஜெயிச்சது பிஜேபி அறிவிச்சிட்டாங்க. பட்ட பகல்ல லைவ்ல கேமரா ஓடிக்கிட்டு இருக்குங்க. பண்ணிட்டான். ஹைகோர்ட்டுக்கு போறான், அங்க இருக்கக்கூடிய லோயர் கோர்ட்டுக்கு போறான், தேர்தலை நிறுத்த முடியாதுன்னு சொல்றான். ஹைகோர்ட்டுக்கு போறாங்க, ஹைகோர்ட் நிறுத்த முடியாதுன்னு சொல்லுது. உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகுது. உச்ச நீதிமன்றம் என்பது டெல்லியில இருக்கு, சுப்ரீம் கோர்ட்னு சொல்றாங்க. இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் உடையது. உச்சம் சொல்றாங்கல்ல, உச்ச நீதிமன்றம். எல்லா வழக்குகளையும் கடைசியா எங்க போவோம்? உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். இந்த உச்ச நீதிமன்றத்தில் சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இன்னைக்கு தலைமை நீதிபதியா இருக்கிறார். இந்த சந்திரசூட், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அவை நேரடியாக அவனை வர சொல்லுது. யார? இந்த கேமராவை பார்த்து திருத்தலாம் பாத்தீங்களா ஒருத்தன், அவனை வர சொல்லுது. இங்க வாடா, கூப்பிடுது. எதுக்கு இந்த சீட்டு செல்லாதுன்னு போட்ட சொல்லு. இல்லங்க அந்த சீட்டுல வந்து சில தவறுகள் இருந்துச்சு. என்ன தவறு இருந்துச்சுன்னு காமி. அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறான். எதுக்கு இன்ட் மார்க் போட்ட? தவறு இருந்ததுனால. எங்க தவறு இருக்கு காமி. காமிக்க முடியல. கண்ட மாதிரி அவனை திட்டுறார். இது இந்தியாவினுடைய ஜனநாயக படுகொலை என்று சொல்றார். தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி நேரடியாக ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டது இந்தியாவினுடைய 75-80 ஆண்டு கால வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. ஒரு நாட்டினுடைய மாநகராட்சி தேர்தல் இந்த மாதிரி தான் ஒரு இடமா இருக்கும். அது திருநெல்வேலி அளவுல, கடலூர் அளவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மேயர் எலெக்ஷன் நடக்குது. அங்க வந்து அநியாயம் பண்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டு அவனை திட்டி, இது மிக மோசமானதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு உச்சபட்ச அதிகாரம் ஒன்று இருக்கு. உச்சபட்ச அதிகாரம். அந்த தீர்ப்பை எவனும் கேள்வி கேட்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஆர்டிகிள் 142 சொல்றாங்க. பிரிவு 142 அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 142 பயன்படுத்தி பிஜேபி வெற்றி பெற்றது செல்லாது, திரும்ப இன்னொரு தேர்தல் நடத்த வேண்டியதில்லை, உச்ச நீதிமன்றமே அறிவிக்கிறோம். தேர்தலில் ஜெயிச்சது ஆம் ஆத்மி தான், ஆம் ஆத்மியே மேயரா முதல்ல எலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான தீர்ப்பாக இந்த தீர்ப்பு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மண்டையை சொரிந்து கொண்டு இருக்கிறாங்க. யாரு? இந்த கொலை பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா இந்தியாவில ஆட்சிக்கு வந்த உடனே. அவன் இரண்டாவது இன்னொரு தீர்ப்பு வருது, எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு. எலக்டோரல் பாண்ட்னா தேர்தல் பத்திரம்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தேர்தல்ல ஒரு அரசியல் கட்சி போட்டி போடணும் என்ன செய்வாங்கன்னா வசூல் பண்ணுவாங்க. சரிங்களா? காசு கேட்பாங்க. பணம் இருக்கக்கூடிய ஆளுங்க என்ன செய்வாங்க? பணம் கொடுப்பாங்க, ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீது யாரு கொடுத்தான்னு சொல்லி தெரியும். தேர்தல் ஆணையம்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, தேர்தல் நடத்துது, அதான் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்னா 20,000 ரூபாய்க்கு மேல யாராவது கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் அந்த லிஸ்ட் கேட்கும். லிஸ்ட் கேட்டு யார் யாருப்பா 20,000 மேல கொடுத்திருக்கா? அப்துல் காதர் கொடுத்திருக்காரு, ஆறுமுகம் கொடுத்திருக்காரு. ஓகே, இதை பார்ப்பதற்கான வசதி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்ப என்னன்னா இந்த தேர்தல் பத்திரம் வந்ததுக்கு பிறகு எத்தனை கோடி வேணாலும் வாங்கிக்கலாம், யாரு கொடுத்தானே தெரியாது. எப்படி வாங்குறது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்கும். அங்க யாராவது ஒருத்தர் போவார், பாய் அப்படி போய் 5 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. யாருக்குங்க? பிஜேபிக்கு 5 கோடி. உங்க பேரு கீரு எல்லாம் இதை நான் தந்துடுறேன் வச்சுக்கோங்க. இவரு தேர்தல் ஆணையத்துக்கே கொடுக்க மாட்டாரு. தேர்தல் ஆணையம் கேட்டாலும் இவர் கொடுக்க மாட்டார். அந்த சட்டம் அப்படி சொல்லுது. இது பெரிய அளவுக்கு ஊழல் செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும். எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சி தான் நிறைய காசு போகும், எதிர்கட்சிக்கு காசு போகாது. என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வந்த பைசாவில 70% அதிகமான பைசா பிஜேபிக்கு மட்டும் போயிருக்கு.
சுமார் 6000 கோடி ரூபாய் வெள்ளை பணம் பிஜேபி கிட்ட மட்டும் போயிருக்கு. மத்த இருக்கக்கூடிய எல்லா 30 கட்சியும் சேர்ந்து கூட அந்த 6000 கோடி வரல. பிஜேபி ஒரு கட்சிக்கு 6000 பிளஸ் கோடி. இதுவரையும் வந்த கணக்கு, இனிமேல் தான் முழு கணக்கு வரும். இதுவரையும் வந்த வெளியில வந்த கணக்குப்படி 6000 கோடி பிஜேபிக்கு மட்டும் போயிருக்கு. மீதி எல்லா கட்சிக்கும் சேர்த்து, மீதி எல்லா கட்சியும் என்ன, காங்கிரஸ், திரிணமுல், டிஎம்கே, பிஜு ஜனதா தள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, என்னென்ன கட்சிலாம் இந்தியா முழுசு இருக்கும் அவ்வளவு கட்சிக்கும் சேர்ந்து வந்த காசை விட பிஜேபி என்கின்ற ஒரே கட்சிக்கு வந்த காசு ஜாஸ்தியா இருக்கு. இந்த காசை வைத்துக் கொண்டு இவர்கள் ஏராளமான எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிறார்கள். இன்னைக்கு தேர்தல் எப்படி தெரியுமா நடக்குது இந்த நாட்டுல? தேர்தல் யாரெல்லாம் நின்று ஜெயிச்சிருவான். கர்நாடகாவில் உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி இருக்காரு, அவருடைய கட்சி, அவர் கட்சி ஜெயிச்சு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். பிஜேபி என்ன பண்ணுவாங்க? ஓ, உங்களுக்கு 15 எம்எல்ஏ ஜாஸ்தியா இருக்கா, ஆளுக்கு 300 கோடி, அந்த 15 எம்எல்ஏ இந்த பக்கமா வந்துருவான். நாளைக்கே பிஜேபி சேர்ந்துருவான். சேர்ந்த உடனே என்ன, ஜெயிச்ச காங்கிரஸ் போயிடும், பிஜேபி ஆட்சி அமைச்சோம். இப்படி பல மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்கி ஆட்சியை கவிழ்த்திருக்கிறார்கள். இந்த வழக்கிலும் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது தெரியுமா? இந்த எலக்டோரல் பாண்ட் என்கிற தேர்தல் பத்திரம் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது. இமிடியேட்டா. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. பெரிய அளவுல பிஜேபிக்கு சம டென்ஷன். ஏற்கனவே நிறைய சம்பாதிச்சுட்டான், அதை வச்சு விஷயம். இனிமேல் அவன் சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, நிறைய காசு வாங்கிட்டான். இனிமேல் அவன் என்ன வாங்க போறான்றது ரொம்ப குறைவுதான். இருந்தாலும் இனிமேல் வாங்க முடியாது என்கின்ற ஒரு நிலை வந்துருச்சு. பிஜேபிக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலை, மோசமான ஒரு சூழலுக்கு போயிடுச்சு. இப்போ என்னன்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆளக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய தெம்பும் திராணியும் மிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி கிட்ட என்ன இருந்தது? கல்வியும் அதனால் கிடைத்த அதிகாரமும் இருந்தது. இது நம்ம கிட்ட இல்ல, இன்னைக்கு முஸ்லிம்கள் கிட்ட இல்ல, இன்னைக்கு முஸ்லிம்கள் கிட்ட கிடையாது. ஏன் நமக்கு அதிகாரம் வேண்டும்? ஏன்னா நம்மை போல வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. முஸ்லிம்களுக்கான பிரத்யேகமான பிரச்சனைகள் சில இருக்கு பாருங்க, அதை நம்மை போல வேற யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இதை நாம சொல்லல. அமெரிக்கான ஒரு நாடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த நாட்டுல வெள்ளையர்களும் இருப்பாங்க, கருப்பர்களும் இருப்பாங்க. ரெண்டு இனத்தை சார்ந்த வெள்ளையர்கள் தான் எல்லா அதிகாரமும் பெற்றவர்களாக அமெரிக்காவில் இன்னைக்கு வரை இருந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? கருப்பர்கள் தொடர்ச்சியாக ஜெயிலில் தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள். தொடர்ச்சியாக தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட கருப்பின நீதிபதி உச்ச நீதிமன்றத்திலிருந்து நீதிபதியாக வந்தார். நீதிபதி ஜட்ஜாக வந்தார். வந்த உடனே அவர் நியாயமான சில தீர்ப்புகளை கருப்பர்களுக்கு ஆதரவாக வழங்கினார். அவர் பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தை சார்ந்த நீதிபதிகள் எல்லாம் சொல்றாங்க, இந்த குறிப்பிட்ட நீதிபதி இந்த சீட்டுக்கு வந்ததற்கு பிறகுதான் உண்மையில் கருப்பர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஹிஜாப் ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயமாங்க, அது ஒரு ட்ரெஸ் தானங்க, அது இல்லாம படிக்கலாம்லாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. அது ஒரு முஸ்லீமுக்கு தான் தெரியும். ஏங்க சாதாரண ட்ரெஸ் கிடையாதுங்க, அது எங்களுடைய மார்க்க சட்டம் என்று நமக்கு தான் தெரியும். அப்படி நடந்துச்சு. இப்போ ஒருத்தருக்கு வந்துங்க கிட்டத்தட்ட 30 வருஷ காலம் ஜெயிலில் இருந்ததுக்கு பிறகு இன்னைக்கு அமெரிக்காவில் அவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவர் அந்த தப்பே செய்யலன்னு சொல்லி, ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர். இப்படி அங்கே கருப்பினத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக தண்டிக்கப்பட்டார்கள். காரணம், அவர்களை குறித்த தவறான பார்வை அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை நீதிபதிகளுக்கு இருந்தது. அவர்கள் பொய்யாக செய்யல, அவங்களுக்கு புரியல அவர்களுடைய பிரச்சனை. அப்போ ஒரு சமுதாயம் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், புரிந்து கொண்டவர்கள் அதிகாரத்தில் இருக்கணும். நம்மை சார்ந்தவர்கள் அதிகாரத்தில் இல்லை, சுத்தமாக இல்லை. படிக்கவில்லை, படித்தவர்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்வதில்லை. பணத்திற்கு பின்னால் வாழக்கூடிய ஒரு பைத்தியக்கார கூட்டமாக நம்முடைய கூட்டம் இருக்கிறது. வெறும் பணத்துக்கு பின்னால், பணம் தப்பு இல்ல சம்பாதிக்கிறது, வெறும் பணம் நம்மை காப்பாற்றாது. வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், இங்க ஒரு ரோடு, அந்த ரோடு பேரு கான் பகதூர் அப்துல் ரசாக் ரோட், கான் சாஹிப் அப்துல் ரசாக் ரோட் அப்படின்னு ஒரு ரோடு இருக்கா. அவங்க குடும்பத்தை பத்தி சொன்னாங்க. பெரிய வளம் நிறைந்த பிரம்மாண்டமான ஒரு குடும்பம், இன்னைக்கு ரொம்ப இறங்கி போயிடுச்சு அப்படின்னாங்க. சொன்னாங்க, வருத்தத்துக்குரிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, பணம் என்பது அப்படித்தாங்க, பணம் என்பது அப்படித்தான் இன்னைக்கு இருக்கும், போயிடும். கல்வி அப்படி கிடையாது. அதனால்தான் திருமறை குர்ஆன் சொல்கிறது, கல்வியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. உங்களுக்கு கல்வியை குறித்து அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கின்றது. ஆனால் நாம் கல்வியை குறித்து யோசிப்பதே கிடையாது. எதையாவது படிக்கிறது, வெளிநாட்டுக்கு போயிடுறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டுறது, வெளிநாட்டில இருந்து வரும்போதே உடம்புல ஏகப்பட்ட நோயோட வர வேண்டியது, வேற என்ன பண்றது? அப்படிதான் 20-25 வருடம் இங்க இருக்கிறது, அவரோட மூத்தா போயிருது. அப்ப இப்படிதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு எல்லா இடங்களிலும். கடலூர் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இடங்களில் இஸ்லாம் குடிகளை இருக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பெண்கள்.
அவன் இங்க இருப்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட பெண்கள் விடுறதே கிடையாது. போ, நீ போ, வெளிநாட்டுக்கு போ, சம்பாதிச்சு கொண்டு வா. அவன் பாரு ஏதாவது வீட கட்டிட்டான், அவன் பாரு அவன் பிள்ளைக்கு 100 சவரன் போட்டுட்டான், அவன் பாரு அவன் பெரிய பைக்கை வாங்கி கொடுத்துட்டான். என்னத்துக்கு அதெல்லாம்? என்ன செய்யும் அது உங்களை? 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. சம்பாதிங்க, வெளிநாட்டுல போய் சம்பாதிங்க. அதிகாரத்தை உடையவர்களாக, ஆற்றல் உடையவர்களாக, ஆராய்ச்சி உடையவர்களாக கற்று சம்பாதிங்க. ஜெர்மனியில் ஒரு துரேசி என்கின்ற ஒரு டாக்டர், துருக்கியிலிருந்து அகதிகளாக போனவர்கள் இன்னைக்கு பல பில்லியன் டாலர்களுக்கு அதிபதிகளாக இருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க? கோவிட் என்கின்ற அந்த பிரச்சனைக்கு மருந்து கண்டுபிடித்தார்கள். உலகத்தில் முதலில் வெளியான ஃபைசர் நிறுவனத்தினுடைய கோவிட் தடுப்பூசியை கண்டுபிடித்தது யாருன்னா இந்த டாக்டர் துரேசி என்கின்ற இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒஸ்லேன் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஒஸ்லேன், துரேசி, இந்த 2 பேர் கணவன் மனைவி, 2 பேருமே டாக்டர்கள். கண்டுபிடிச்சாங்க. பல பில்லியன் டாலர்கள் நீங்க சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிங்க, அப்படி சம்பாதிங்க. இன்னைக்கு உலகம் மாறிடுச்சா இல்லையா? பெரிய அளவுக்கு படிச்சுட்டு பிரம்மாண்டமா சம்பாதிங்க, போதுமான அளவுக்கு படிச்சுட்டு நிறைய சம்பாதிங்க. வேற 1000 2000த்துக்காக குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போய் கிடக்குது என்ன வாழ்க்கை? அதுக்கு மிக முக்கியமான பங்கு பெண்கள். கல்வியுடைய அவசியத்தை பெண்கள் உணர்வதில்லை, அதனால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வதில்லை. பணம் தான் அவங்களுக்கு முக்கியமாப்படுது. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில், அவர்களுக்கு அதிகாரத்தை பெற்று தரக்கூடிய இடத்தில் இந்த கல்வி இருக்கிறதே, அந்த கல்வி என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு வேண்டும் என்பதை எப்போது உணர்ந்து கொள்ள போகிறோம்? இது மார்க்கத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கடமை இல்லையா? நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை மற்றவர்களிடம் கையேந்தக்கூடிய நிலையில் விட்டுவிட்டு சென்று விடாதீர்கள் என்று சொல்ல மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை லட்சம் கோடிகளை நீங்கள் சம்பாதித்தாலும் அந்த பணம் நாளைக்கு நம்மை காப்பாற்றுமா என்று தெரியாது. அதிகாரம் நிச்சயமாக காப்பாற்றும். அல்லாஹ்வினுடைய கல்வி உங்களை காப்பாற்றும். இறையச்சத்தோடு கூடிய நீங்கள் கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீர்கள். ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனையை சமாளிக்கக்கூடியவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குது இன்னைக்கு? பாலஸ்தீனம் என்கின்ற ஊரில் லட்சக்கணக்கானவர்கள் இன்னைக்கு கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை காப்பாற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள்? உலகத்தினுடைய மக்கள் மத்தியில் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள்? அபு ஹம்சா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகைக்காரர், தன்னுடைய வீட்டின் மீது குண்டு போடப்படுகிறது, தன்னுடைய பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள், ஆனாலும் அவர் இந்த பிரச்சனையை குறித்து உலக அரங்கிற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இன்னைக்கு பாலஸ்தீனர்களை குறித்து பெரிய அளவிற்கு ஆதரவு உலகத்தில் வந்திருக்குது. இன்னைக்கு போர் நிற்கிறது 2வது. ஆனால் வெளிப்படையாக சொன்னார்கள், இஸ்ரேல் லாஸ்ட் தி பெர்செப்ஷன் வார் என்று சொல்லக்கூடிய மக்களினுடைய மனநிலை என்கின்ற அந்த நிலையில், அந்த போரில் இஸ்ரேல் என்பது தோற்றுவிட்டது. உலகம் சொல்லுது. இஸ்ரேல் என்பது நீங்க சாதாரண நினைக்காதீங்க, அயோக்கியர்கள் தான், ஆனால் அதிகாரம் படைத்தவர்கள். அவர்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கள் வந்ததற்கு காரணம் இவனும் படிச்சிருக்கான், தெளிவாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறான். பாசம் யூசுப் என்கிற ஒரு டாக்டர் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை புள்ளி விவரத்தோடு பிபிசி உட்கார்ந்து பேசுறான். மக்களுடைய உள்ளங்களை கலங்க செய்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சில போட்டோகிராபர்ஸ் அல் ஜசீரா என்கிற பத்திரிகையில் ஒரு குழந்தை படக்கூடிய சிரமத்தை, இடிந்து கிடக்கக்கூடிய வீட்டை, ரத்த சகதியோடு தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடக்கூடிய ஒரு தகப்பனை, கண்ணீர் விட்டு கலரக்கூடிய ஒரு தாயை, அங்கே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை 20,000-30,000 பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கழிவறையை படம் பிடித்து உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறான். உலகத்துடைய மக்களினுடைய உள்ளங்கள் கலங்குகிறது. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்கள், அங்கே டாக்டர்கள் செய்யக்கூடிய சேவை, அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய மனங்களை கவர்கிறது. ஒரு அமெரிக்க நர்ஸ் சொல்றாங்க, அங்க பல டாக்டர்கள் இருந்தாங்க, பல நர்சுகள் இருந்தாங்க, அவர்கள் எல்லாம் எங்களோடு வருவதற்கு தயாராக இல்லை. அமெரிக்காவை சார்ந்த என்னை அவர்கள் வெளியே அனுப்பிவிட்டார்கள். ஏன் வெளியே அனுப்பினாங்க? இனிமேல் நீங்க இருக்க முடியாது என்கின்ற ஒரு சூழல், நீங்க போங்க என்று வெளியே அனுப்பிட்டாங்க. அவர்கள் தான் எங்களுக்கு, நான் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தான் எனக்கு உணவு கொடுத்தாங்க. அமெரிக்க நர்ஸ் சொல்றாங்க. அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்களும் நர்சுகளும் அமெரிக்காவில் இருந்து வந்த நர்சுக்கு அவங்க தான் எனக்கு தண்ணி கொடுத்தாங்க, அவங்களுடைய உணவை எங்களுக்கு கொடுத்தார்கள். என்னுடைய பாஸ்போர்ட்டை கைகளில் வைத்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய இமிகிரேஷன் ஆபீசர் கிட்ட அவ்வளவு சண்டையிட்டு என்னை வெளியேற்றினார்கள். வெளியேறக்கூடிய நேரத்தில் நான் அவர்களிடம் கேட்டேன், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே எல்லை வரையும், நீங்களும் என் கூடயே வந்துருங்களேன், பத்திரமா நீங்க இருந்துப்பீங்களே என்று நான் அவர்களிடம் கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது எங்கள் பூமி, இவர்கள் எங்கள் மக்கள், வாழ்விலும் சாவிலும் நாங்கள் இவர்களோடுதான் இருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த மக்களுக்கோ வாழ்வோம், அல்லாஹ் நாடினால் இவர்களோட மரணிப்போம் என்று சொல்லி அந்த டாக்டர்களும் நர்சுகளும் அங்கே இருந்தார்கள். அந்த அமெரிக்க நர்ஸ் சொல்லி, என்னுடைய இதயம் அவர்களுக்காக துடிக்கிறது, இனி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அங்கே நான் செல்வதற்கு விரும்புகிறேன் என்று அந்த அமெரிக்க நர்ஸ் சொல்றார்.
அங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள், நர்சுகள், பத்திரிகையாளர்கள் அவ்வளவு பெரிய வேலையை செய்யறாங்க. பாலஸ்தீனத்தை குறித்த விஷயம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் போய் சேர்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்களுடைய நிலை காரணமாக இருக்கிறது. ஆதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வக்கீல் ICJ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆப்பிரிக்காவிற்கு ஆதரவாக வாதாடுகிறார். வாதாடக்கூடிய அந்த பெண்மணி எடுத்து வைத்த வாதங்கள் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய உள்ளங்களை கரைக்கிறது. இஸ்ரேல் என்று செய்து கொண்டிருப்பது இனப்படுகொலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று மறைமுகமாகவும் நேரடியாகவும் உத்தரவை பிறப்பிக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு இஸ்ரேல் சாத்வீக ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தோல்வி அடைந்து விட்டது. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் என்பது அமெரிக்கா என்கின்ற ஒரு நாட்டினுடைய வீட்டோ பவரை மட்டும் வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கு, வேற எதுவுமே இல்லை. 200க்கும் அதிகமான நாடுகளினுடைய ஆதரவு பாலஸ்தீனத்திற்கு இருக்கு. வெறும் சில நாடுகளினுடைய ஆதரவு மட்டும்தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் அவருடைய கல்வி. வெறும் உலக கல்வி மட்டுமில்லை, அவர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கமும் இதற்கு காரணமாக இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கக்கூடிய நேரத்திலும், இவ்வளவு மிகப்பெரியவர்கள் அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலும், உலகத்தினுடைய வல்லரசு என்று கருதப்படக்கூடிய அமெரிக்கா, மிகப்பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல், அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலும் எவ்வாறு வெறும் 15 லட்சம் பேர் கைகளில் சிறு சிறு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு ஆயுதங்கள் கூட இல்லாமல் இவர்களை எதிர்க்கிறார்கள் என்று உலகம் வியந்து கொண்டிருக்கிறது. திருமலை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் நினைவுக்கு வருகிறது. மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள், நீங்கள் அவர்களை குறித்து அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு இறைவன் போதுமானவன், வனிஹுமல் வக்கீல், அவனே மிகச்சிறந்த பொறுப்பாளன் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் என்று திருமலை குர்ஆனில் வரக்கூடிய அந்த வாசகத்தை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தினந்தோறும் சொல்கிறார்கள். தங்களுடைய தலையில் குண்டு விடும் போதும், வீடுகள் இடிந்து விடும் போதும், தன்னுடைய குழந்தைகள் கைகளில் பிணமாக கிடக்கக்கூடிய நேரத்திலும், லட்ச சகதியில் தன்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்ட பிறகும் கூட எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்கிற வார்த்தை அவருடைய வாய்களில் இருந்து வருகிறது. உள்ளங்களை உருக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இதை பார்த்து வியக்கிறார்கள். அமெரிக்காவில் இந்த மக்களை பார்த்து பல பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். பல பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த பெண்களை பார்த்து ஆஸ்திரேலியாவில் பல பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஒண்ணுமில்லை, எப்படி இந்த நேரத்தில் இவர்கள் இவ்வளவு தைரியமாக இருக்கிறார்கள்? இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததற்கு பிறகும் எவ்வாறு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு வாழ முடிகிறது? இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கக்கூடிய நேரத்திலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். நாங்களும் செல்லக்கூடியவர்கள் என்று தைரியமாக களத்தில் இருப்பதற்கான அந்த உறுதி எவ்வாறு அவர்கள் வந்தது? இஸ்லாம், திருமறை குர்ஆன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த திருமறை குர்ஆனை படிக்கிறார்கள். அமெரிக்காவில் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள், ஆஸ்திரேலியாவில் பல பேர் ஏற்றார்கள். அப்போ இந்த கல்வி என்பது இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமாக தேவை. அது இன்று இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை குறித்து வெளிப்படையாகவும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணம் இருந்தால் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்களாக போங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகாதீங்க. இது உங்க நாடு, இது உங்களுக்கு சொந்தமான நாடு. உங்களுடைய தாத்தனும் பாட்டனும் வாழ்ந்த நாடு. உங்களுடைய தாத்தனும் முப்பாட்டனும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள். மற்றவர்கள் யாரும் செய்ததை விட அதிகமான தியாகத்தை நாம் செய்திருக்கிறோம். மற்றவர்கள் யாரும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக உரிமை கோர முடியாது, நம்மால் கோர முடியும். நேதாஜியோடு நாம் இருந்திருக்கிறோம், காந்தியோடு இருந்திருக்கிறோம், திப்பு சுல்தானோடு இருந்திருக்கிறோம். மற்றவர்கள் இறந்ததை விட அதிகமாக இறந்திருக்கிறோம். மற்றவர்கள் இறந்ததை விட அதிகமாக நாம் இறந்திருக்கிறோம். மற்றவர்களால் கொல்லப்பட்டதை விட நாம் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டில் வாழ்வதற்கும் அதிகாரத்தோடு இருப்பதற்கும் மரியாதையோடு இருப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய கல்வி, உங்களுடைய அதிகாரம் உங்களை, உங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்கும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். மார்க்க கல்வியையும் உலக கல்வியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். இது உங்களுடைய நிலையை மாற்றும் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள். ஏதோ பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஏதோ சாதாரண வேலை நினைக்கிறீங்க.
பெண்களாக இருக்கக்கூடிய உங்களைத்தான் இந்த மார்க்கம் அதிகமாக பொறுப்பாளர்களாக பார்க்குது குழந்தை வளர்ப்புல. ஒரு குழந்தை, ஒரு மனிதன் பேண வேண்டிய உறவுகளில் சிறந்த உறவு எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக, உன்னுடைய தாய். மீண்டும் கேட்டார்கள் தாய், மீண்டும் கேட்டார்கள் தாய் என்கிற பதில்தான் வந்தது. ரோடாக சுற்றி வெயிலில் நின்று கடுமையாக உழைத்து தன்னுடைய இளமையை தொலைத்து ஆயிரமாக சம்பாதித்து குடும்பத்திற்கு அழைத்து சொல்லக்கூடிய அந்த தகப்பனுக்கு 4வது இடம், தாய்க்கு முதல் 3 இடம் என்றால் உங்களுடைய பொறுப்பு அதிகமானது. உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். கல்வியை, அதிகாரத்தை உங்கள் பிள்ளைகள் பெறுவதில் உங்களுடைய பொறுப்பு மற்ற அனைத்தையும் விட மிக முக்கியமானது என்பதை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருவாரியாக திரண்டிருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை நல்ல நிலையில் வளர்த்தெடுக்க வேண்டும். நல்லபடியாக வாழ்ந்து நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுத்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் நிம்மதியாக மரணிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அருள் புரிவாராக. வாழ்வார். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.